ஒரு பணக்காரன் பிள்ளை ஜியா. அந்த பாவலன் டா. ஒரு விபரீத பெண் கூட கிளப்பில இருந்து வெளியே வர்றான். அவன் கார் ஒரு லாரியில பிடிச்சிட்டு போகுதுன்னு பார்க்கறான். அட டேய். கடுப்புல அந்த லாரிக்கு பின்னாடி ஓடுறான். ஓடி ஓடி சத்தம் போடுறான். நில்லுன்னு கத்தறான். அப்போ சும்மா ஒன்னு அவன் பின்னாடி வந்து அடிக்குது. அவன் மயங்கி விழுந்துட்டான். எழுந்தா பாருங்க, ஒரு காலியான கிராமத்துல ஒரு குதிரை மாட்டில இருக்கான். 1860ஆம் ஆண்டு சம்மர். ரஷ்ய எஸ்டேட். அடிமை முறை நீங்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு சிறுவன் அரியம் புரட்டி போட்ட உடம்புல சீக்கிரம் குதிரைகளை ரெடி பண்ணுன்னு கத்தறான். ஜமீன்தாரான கிஷா கிட்ட ஜியா அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். என்ன சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். அப்போ அத்தி வருறான். ஜமீன்தாரோட வலது கை ஜியாவை வெளியே இழுத்து கத்தறான். ஜமீன்தாரோட ஆர்டர் ஃபாலோ பண்ணலன்னு. அப்புறம் ஜமீன்தார் வருறான். என்னன்னு கேக்குறான். அவனோட குதிரைகள் ரெடி இல்லன்னு கேள்விப்பட்டதும் அந்த ஆணவக்கார கீஷா இது ஏதோ ஒரு பொறின்னு நினைச்சு அப்பா பேர சொல்லி ராஜாவையும் அவன் படையையும் பயமுறுத்து நினைச்சான். ஆனா சுத்தி இருக்கிற சூழல் மக்கள் எல்லாம் ரொம்பவும் நிஜமா உண்மையா இருந்தது. சும்மா ஒரு குதிரை பராமரிப்பாளன் ஆயிட்டான் அவன். அந்த காலத்துல அடிமைகள்லேயே அதுவும் சிறந்த அடிமை. நிலக்கிடையாளர்கள் சாப்பாடு தங்க இடத்துக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. கீஷாவுக்கு புரியுது, உண்மையிலேயே காலத்தை கடந்து போயிட்டான்னு. அதுவும் என்ன சொல்லுறதுன்னா அவனுக்கு குதிரை பயம். வேலை செய்யவே முடியல. அப்புறம் ஓடிப்போக நினைச்சான் அந்த ஆணவக்கார பையன். பிடிச்சுட்டாங்க நிலக்கிடையாளரோட ஆளுங்க. உலோகச் சங்கிலியால கட்டி கிராமச் சந்தைக்கு இழுத்து போய் சாகடிக்க போறாங்க. வழக்கறிஞர் வேணும்னு அவன் கெஞ்சி கெஞ்சி கேட்டான். ஆனா கிராமக்காரங்களுக்கு நவீன சட்டம் என்னன்னு தெரியுமே இல்ல. சந்தைக்கு போனதும் ஒருத்தன் சாகடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்கிறத பார்த்தான் கீஷா. அவனையும் அப்படித்தான் சாகடிக்க போறாங்கன்னு புரிஞ்சு போச்சு. நிஜம் அவனுக்கு உறைஞ்சு போச்சு. அவன் சரணடைஞ்சிட்டான். சாவதற்கு முன்னாடி கடந்த வாழ்க்கையை நினைச்சான். அப்பதான் தெரிஞ்சது அவன் ஒரு பிள்ளைன்னு. அடப்போடி. பணக்காரன் பவாலன்னு ஒருத்தன் இருக்கான். சும்மா ராஜா மாதிரி வாழறான். பாஸ். நைட் கிளப்புகள் தான் அவன் வீடு. பொண்ணுகளோட விளையாட்டு தான் அவன் வேலை. எதுவும் பயம் இல்லாம என்ன வேணும்னாலும் பண்றான். ஒரு நாள் கிளப்பில அனசான்னு ஒரு அழகு பொண்ணை பார்க்கிறான். அவளை கிளாசியாக கவர்றான். ஆனா அவள் அவனுக்கு லேசா கலாய்க்கிறாள். சவால் ஏத்துக்கிறான் அவன். டாப் கிளாஸ் பாரில போய் ஒரு ட்ரிங்க் எடுத்து மத்த கிளாஸ் எல்லாம் ஷாம்பெயின்ல தூள் பறக்க உடைச்சு போடுறான். அந்த அழகு பொண்ணுக்கு அந்த ட்ரிங்கை கொடுத்து இந்த ட்ரிங்க் உனக்கு மட்டும்தான்னு சொல்றான். பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொமான்டிக் பேச்சுல அவங்க இருவரும் மூழ்கி போறாங்க. பிறகு அவன் ஆடம்பர காரில ஏறுறாங்க. அங்க அவன் அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். அவள் மறுக்கிறாள். அவன் கோபத்தோட காரிலிருந்து அவளை தள்ளிவிட்டு வீட்டுக்கு போறான். ஸ்பீடுல கார் ஓட்டுறான். போலீஸ் வண்டிகள் பின்னாடி வரும். பழகி போனா அவனுக்கு எதுவும் பயம் இல்ல. லாரி ஓட்டுறான். ஆனா கடைசியா காரை நிறுத்த வைக்கிறாங்க. ஒரு புள்ளி. புதுசா மாத்திரம் வந்த அதிகாரி இந்த பையனை நாளா வலை வீசிட்டு இருக்காரு. இந்த சின்ன பையன் விஷா அவன் வழக்கமான கார்டு. லஞ்சம் கொடுக்க பாக்குறான். ஆனா அந்த நேர்மையான அதிகாரி இந்த கெட்டவனோட லஞ்சத்தை வாங்கவே மாட்டேங்கிறாரு. விஷா கேட்கவே மாட்டேங்கிறான். வீட்டுக்கு போறேன்னு அடம்பிடிக்கிறான். அதிகாரியும் சளைச்சு நில்ல மாட்டேங்கிறாரு. காரின் மேலே ஏறி கொட்டி கிடக்குறான். கீழே இறங்குன்னு கத்தறாரு. ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதிகாரி கடுமையா காயப்படுறாரு. விஷாவை காவல்துறையில பிடிச்சு வைக்கிறாங்க. அப்பா பாலை அழைக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற கமிஷனர் பாவுக்கு நண்பர். அவன் மகனோட தப்புல எச்சரிக்கை பண்றாரு. இனிமே உதவி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இந்த மாசம் எத்தனை ரூல்ஸ் மீறினான்னு கிளம்பி சொல்றாரு. கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு கத்தறாரு. பாவுக்கு தெரியுது அவன் மகன் எவ்வளவு கெட்டவன். அவன் பிள்ளையோட இந்த தப்பு பழக்கத்தை சரி பண்ணணும்னு தீர்மானிக்கிறாரு. காவல்துறை கைவிட்டதும் பாவுல் கியாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். சம்பளம் நிறுத்துறேன்னு, கிரெடிட் கார்ட்ஸ் பிளாக் பண்ணுறேன்னு. ஆனா அந்த கெட்டவன் கியா உங்க வேலைய பாருங்கடா, எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு திட்டமிட்டான். பாவுலுக்கு கவலை. மகனுக்கு நல்லா வரணும்னு ஆசை. அப்போ அனஸ்தேசியா அண்ணான்னு சொல்லுவாங்க ஒரு டிவி புரோடியூசர் அவருக்கு பழகும் பொண்ணு ஒருடியா சொல்றா. லெவ் அர்னால்டோவிச் ஒரு மனநல மருத்துவர். அசாதாரணமான சிகிச்சை முறைகள்ல நல்லா பெயர். சரி பாவுல் சம்மதிச்சுட்டான். லெவ்வ போய் பார்க்கணும்னு. லெவ்வோட கருப்பு பயங்கரமான அபார்ட்மெண்ட்ல போய் சேர்ந்தாங்க அண்ணாவும் பாவுலும். ஆனா பாருங்க, லெவ் ஒரு கயிற்றில் தொங்கிக்கிட்டு இருக்கார். பயந்து போயிட்டாங்க. ஆனா அது லெவ்வோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு புரிய வைக்கிறார். ஒரு சினிமா ப்ராஜெக்ட் பண்றாரு. உண்மையான சீன்ஸ் வேணும்னா இப்படித்தான் பண்றாருன்னு சொல்றாரு. அவங்க கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு இது மாதிரி நடிக்ஷன் பண்றாருன்னு சொல்றாரு. அப்புறம் காட்சி மாறுது. கியா அவன் டோ பண்ணின காரை ஓட போறான். அப்போ ஒரு ரகசியமான ஆள் அவனை தாக்குறான். அவனை பின்னால் இருந்து தள்ளி ஆழ்ந்த நித்திரைக்குள் தள்ளிவிட்டாங்க. அப்புறம் காட்சி மாறுது. கிஷா மன்னிப்பு கேக்குறான். சுத்தி இருக்கிற ஆளுக அவனை தண்டிக்க ரெடியா இருக்காங்க. ஆனா பாருங்க, நிலக்கிடையாளர் பொண்ணு ஆகா அவங்க வந்து சூழ்நிலையை மாத்திடுறாங்க. அப்பா கிட்டையும் அண்ணன் அலெக்சி கிட்டையும் கெஞ்சி சிறை தண்டனையை ஒரு நாளைக்கு நிறுத்த சொல்றாங்க.
அவங்க நாம் நாள் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அவங்களை ரொம்ப காதலிக்கிறாருல்ல. சரின்னு சொல்லி கிஷா குற்றத்தை மன்னிச்சுடுறாங்க. அந்த கெட்டவன் வானத்துல இருக்கிற கழுகை பார்த்து தன் மரணத்தை ஏத்திக்கிறான். ஆனா அந்த கழுகு ஒரு மின்சார கருவி. ஒரு காற்றாலையில இருந்து இயக்குறாங்க. அந்த கருவியில நிறைய நவீன மனுஷங்க ஒரு படப்பிடிப்புல வேலை பார்க்குறாங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டு கிராமம் ஒரு பெரிய நாடக அரங்கம். பவன் பணம் கொடுத்திருக்கான். அண்ணாவும் மனநல மருத்துவர் லெவ் ஆர்னால்டோவிச்சும் இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க. கிராமத்துல இருக்கிற எல்லாரும் நடிகர்கள். அண்ணாவும் அவங்க குழுவும் அவங்களை நடத்துறாங்க. கிஷா உலகத்தையும் தன்னை பத்தியும் புதுசா பார்க்கணும்னு இந்த திட்டம் நோக்கம். அவன் எல்லா செயலையும் குழு கவனிச்சுக்கிட்டு இருக்கு. 1860 ரஷ்யா மறுஉருவாக்கம். சரியில்லைன்னு சொல்லலாம். ஐயையோ, வுக்கு ரஷ்ய வரலாறுன்னா என்னன்னே தெரியல. காலகட்ட பிழைகள் எல்லாம் அவனுக்கு தெரியல. அதுக்குத்தான் இந்த ப்ராஜெக்ட் சூப்பரா போச்சு. முதல்ல காலத்துக்குள்ள தள்ளப்பட்டத சரியில்லைன்னு சொன்னவன் இவன்தான். அடடா, காலத்துக்குள்ள போன பிறகு அங்க ஒரு சர்ஃப் ஆக நடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பாணில அவன் அந்த நிலைமையை கையாண்டான். ஸ்கிரிப்ட்ல கூட காதல் வளரதா இருக்கு. அப்புறம் சர்ஃப் ஒரு பெண்ணை கடத்திட்டு போறதா, கல்யாணம் பண்ணிக்கிறதா. மனநல மருத்துவர் கூட இந்த காதல் அவன் வாழ்க்கை போக்கையே மாத்திடும்னு நம்புறாங்க. அந்த கிராமத்துல என்ன நடிகை நடிச்சாங்களோ அவங்க ஸ்கிரிப்ட் படி ஈர்க்க முயற்சி பண்ணாங்க. ஹாலோஃப் கிட்ட ஒருத்தியா உட்கார்ந்து அழுதா ஈர்க்கப்பட்டுட்டான். தன் அப்பா ஒரு பணக்கார மூத்த நபரை கல்யாணம் பண்ண சொல்றதா அவ சொல்றா. ஆனா அவங்க சங்கடத்தை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கொம்பு கொடுக்கல. அவன் சொன்னான், வோட கணவன் சாவும்போது அவங்க எல்லா சொத்தையும் எடுத்துக்கொள்ளலாம்னு. எப்பவும் அகங்காரிதான். யாருக்குமே அனுதாபம் இல்ல. ஒரு நிகழ்வுல வோட ஒரு சாமானையே திருடிட்டான். கோழிகளை கொன்று அற்புதமான விருந்து வைச்சு சாப்பிட்டான் அத்தி. கோழி காணாம போனது கேள்விப்பட்ட அத்தி எல்லா வேலைக்காரங்களையும் கூட்டி திமிர் மிதந்து தப்பு பண்ணவனை கண்டுபிடிக்க கட்டளையிட்டான். ஆனா கிஷா ஒரு சொல் சொல்லல. சரி, அத்தி என்ன பண்ணான்னா ஒருத்தரை யாரோ சும்மா தேர்ந்தெடுத்து சாக்ஷா தண்டிச்சிட்டான். அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா எந்த மனசாட்சியும் இல்லாம நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். கிஷா வேலையில ஒன்னும் முன்னேறல்னு கடுப்பான பவால் ப்ராஜெக்ட் முடிச்சுட நினைச்சான். ஆனா திடீர் ட்விஸ்ட். கிஷா ஒரு அழகான கிராமத்து பெண்ண லிசாவை பார்க்கிறான். குதிரையில இறங்கின லிசாவோட உடம்பு சீரிய ஊழ் உடையை பார்த்த கிஷா, அடடா, ஸ்கர்ட் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தா உடம்பு நிர்வாணமா இருக்கு. கிராமத்து ஆளுங்க கிஷாவை திட்டினாங்க. ஆனா லிசா என்ன பண்ணாள்னா கிஷா சந்தேகப்படாத மாதிரி உடனே அந்த ஊழ் உடைய புல்லு வியல போட்டுட்டா. பிற்பாடு தனக்கு என்ன தப்பு பண்ணினேன்னு புரிஞ்சுக்கிட்டு லிசா கிட்ட கிஷா சாரி கேட்டான். அவன் மகன் மாறி போனதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பவால் ப்ராஜெக்ட் சரியா போகுதுன்னு நம்பி தொடர்ந்து பண்ண முடிவு பண்ணான். காலம் ஓடியது. கிஷா லிசாவோட உறவு ஏற்படுச்சு. அதுல மனநல மருத்துவர் கதை திருப்பி விடுறாரு. லிசா கிஷா காதல் பொம்மையா மாறிடுச்சு. ஆரம்பத்துல கிஷாவை பேர் பிடிக்கலன்னா என்ன, லிசா அவனுக்கு உதவி பண்றா. கிஷா மாறிடுறாரு. அவரு தப்புகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அலெக்சி கல்யாணம் பண்றாரு. அலெக்சி தான் லிசாவுடைய ரியல் பாய் ஃப்ரெண்ட் ஆண்டன். பின்னா ரொம்ப கடுப்பா இருந்தாரு. லீட் ரோல் போச்சுன்னு ஆண்டனை கிஷா லிசாவை காதல் பண்றாங்கன்னு சொல்லி கூத்து வச்சுட்டாரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அப்புறம் அந்தரங்க சந்திப்பு வச்சு நிஜமா சிரமத்துல மாட்டிக்கிட்டாங்க. லிசாவும் கிஷாவும் அந்த காட்சியை பார்த்துட்டாங்க. ஆண்டன் லிசாவுடைய பாய் ஃப்ரெண்ட்னா லிசா ரொம்ப சோகமா இருந்தா. கிஷாவுக்கு அது புரியல. அலெக்சியும் ஏஜியும் சகோதரியா இருக்காங்கன்னு கிஷா நினைச்சிட்டாரு. மனநல மருத்துவருக்கு ஷாக். இந்த ரகசியம் வெளியில வந்துடுச்சுன்னா அதனால அலெக்சியையும் ஏஜியையும் சினிமாவுல இருந்து நீக்கிட்டாரு. பின்னா இந்த விஷயத்தை மீடியாவுக்கு வெளியிட்டுட்டாரு. அப்புறம் உலகத்துக்கே சொல்றாங்க ஒருத்தரை கொடுமைப்படுத்துறாங்கன்னு. அந்த சமாச்சாரம் வெளிவந்த உடனே போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சாச்சு. பின்னா அவங்களுக்கு உதவி பண்றா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்கள போலீஸ் சுத்தி வளைச்சிட்டு வர்றாங்க. அப்போதான் கடைசி நேரத்துல ஒரு பிளான். யோட மனோபாவத்தையே மாத்திடணும். எப்படி? 19ஆம் நூற்றாண்டு ரஷ்யாவுல ஒரு போலி ஆக்கிரமிப்பு. கோல்டன் ஹோர்ட், மங்கோலிய படைகள். மங்கோலிய பேரரசோட வடமேற்கு பகுதியிலிருந்து. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு ஜிஷாவுக்கு தெரியாது. கோல்டன் ஹோர்ட் படைகளா நடிக்கிறவங்க கிராமத்துக்கு வந்து லீசாவை கடத்திட்டு போறாங்க. முதல்ல ஜிஷா எப்பவும் மாதிரி சுயநலமாவும் பயந்தாட்டமா நடந்து கொண்டு முழு ப்ராஜெக்டையும் கெடுத்துட போற மாதிரி இருந்துச்சு. ஓடி போயிட்டான். ஆனா லீசா மேலே இருக்கிற உண்மையான அன்பை உணர்ந்த உடனே அவன் மாறிட்டான். இதுவரைக்கும் சிரமத்திலிருந்து ஓடிட்டு இருந்தான்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த முறை வேற மாதிரி முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணான். அப்புறம் ஜிஷா திரும்பி வந்து ஆக்கிரமிப்பாளிகளை எதிர்க்கிறான். மங்கோலிய படையை அடிச்சு துரத்தி லீசாவை காப்பாற்றுறான். குதிரையிலேறி 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. போலீஸ் கிராமத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிஷா போயிட்டதால போலீஸ் ஒரு படப்பிடிப்புன்னு நினைச்சிட்டு ஊர் முழுசையும் கடந்து போயிட்டாங்க. குதிரையிலேயே பயணம், நீண்ட பயணம். அப்புறம் திடீர்னு ஒரு பெட்ரோல் பங்க். 19ஆம் நூற்றாண்டு கிராமத்துக்கு வெளியே இந்த நவீன உலகம். அதிர்ச்சி. அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நொடி மயக்க ஊசி.
ஜியா மயங்கி விழுந்தாரு. 3 மாசம் கோமா. கனவுல வாழ்ந்துட்டாரு. அந்த கிராமம் எல்லாம் போய் கற்பனை. சரி, லிசா யாரு? இல்லை, இல்லவே இல்லை. மனம் உடைஞ்சு போயிட்டாரு. பின்னாடி பார், நைட் கிளப். அங்கே பினா, ஆண்டன், அதிர்ச்சி, சந்திப்பு. அவர்களும் நடிகர்கள்தான். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜியாவுக்கு எல்லாம் தெரியலன்னு. இருப்பாங்க. அப்படி ஒரு சோகம். உண்மையை சொல்லிட்டாங்க. லிசா உண்மையிலேயே இருக்காங்கன்னு. கடைசியா சந்திப்பு, கட்டிப்பிடிப்பு, சந்தோஷம். பாவல், டோனா எவ்வளவு காலமா காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பாருங்க.